ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க ஒரு அழகான கொடியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடியை மதர் பிளான்ட்டில் இருந்து நான் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தேங்க. 2 க்ரோ பேக்கில் சின்ன சின்னதாக ஒரு 3 ஸ்டிக்ஸு சொருகி வச்சுருந்தேன். 1 மாதம் கழித்து எல்லாமே துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இந்த கொடியோட மதர் பிளான்ட்டை 1 வருடத்திற்கு முன்னாடி ஒரு நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த செடியை பற்றி கேட்டதுக்கு அவங்களுக்கும் சரியாக தெரியல. மார்னிங் க்ளோரி மாதிரி நல்லா பிங்க்கு கலரில் அழகாக ஃப்ளவர் வரும், கொடி மாதிரி ஏற்றி விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கொடியை வாங்கிட்டு வந்து நான் நட்டு வச்சேங்க. அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதுங்க. ஏதோ ஒரு பூ அழகாக வளரும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்த இந்த கொடி இப்போ நல்லா வளர்ந்து மதர் பிளான்ட்டில் இருந்து சின்ன சின்ன கட்டிங் எடுத்து வச்சு இப்போ நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. கொடியை நான் படர விடுறதுக்காக 3 பக்கம் கம்புகளை நட்டு நல்லா சுற்றி அழகாக விட்டுருந்தேன். இதனுடைய மதர் பிளான்ட்டை வேறு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அதில் கிழங்கு கிடச்சிதா இல்லையா அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை அப்படியே வேக வச்சும் சாப்பிடலாம். கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்குங்க. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குங்க. இப்போ நான் 2 க்ரோ பேக்கில் புதிய செடியை உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.